நிறைய பேர் வெயிட் லாஸ் கேக்குறாங்க. நான் யோகா மட்டும் பண்றேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது. இல்ல நான் டயட் வந்து நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன், வெயிட் லாஸ் ஆகாது. ரெண்டு கை சேர்ந்தாதான் ஓசை வரும். அதே மாதிரி ஒரு பக்கம் யோகாவும் பண்ணணும், ஒரு பக்கம் டயட்டும் ஃபாலோ பண்ணணும். டயட் மீன்ஸ் இட் டிபெண்ட்ஸ். கல்யாணம் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா பண்றாங்க, நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்டால்ஸ்ன்னு ஒண்ணு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஏன்னா நம்ம எடுத்த உடனேவே நான் யோகா கத்துட்ட உடனேவே நான் கத்துத்தரேன் அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாது. நாம டெய்லி நம்ம பண்ணும்பொழுதுதான் எனக்கு என்ன உடல்ல பண்ணுது, எனக்கு என்ன சேஞ்சஸ், எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கேன் உடம்புல அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸா சொல்ல முடியும். எங்களோட இதுல வந்து இப்ப நாங்க ஒரு ஸ்டால் வச்சிருந்தோம் February 1st. அதுல ஒரு ஸ்பெஷல் கிட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் இங்கிலீஷ்ல வந்து எம்ஃபில் வரைக்கும் முடிச்சு 2 புக் வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி சார்பில் என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸை பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கடந்த வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்மளோட இன்னும் 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான ஸ்கில்ஸை இந்த அகாடமியில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கண்டினியூஸாக சொல்ல போறாங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் சங்கீதா பாலச்சந்திரன். நான் யோகா அண்ட் முத்ரா ட்ரெயினர். நான் அகிலாண்டேஸ்வரி. நான் ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ட்ரெயினர், அதோட நியூட்ரிஷனிஸ்ட். தென் கிட்ஸுக்கு, அதாவது ஸ்பெஷல் கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக தேவைப்படுற கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம். என்ன மாதிரியான ட்ரைனிங் வந்து கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து யோகா மற்றும் அந்த மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி தரீங்க. இதுவும் வந்து நேரில் வந்து கற்றுக்கிறதா இல்லை ஆன்லைனில் கற்றுக்கிறதா? அதில் என்ன மாதிரியான கரிக்குலம் நீங்கள் சொல்லி தரீங்க? ஆன்லைன்ல தான் சார் இப்போ நிறைய பேர் கத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து வெளியூர்ல இருந்து கத்துக்கிறாங்க, பெங்களூர்ல இருந்து, ஆந்திராவில இருந்து. ஸோ நம்ம சென்னை அவுட் சைட்ல இருந்து கத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னாக்க ஆன்லைன் தான் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. ஆன்லைன்ல இன்னொரு டவுட் எப்படி இருக்கும்னாக்கா, என்னால கம்ஃபர்டபுளா கத்துக்க முடியுமா, நான் பண்ற போசஸ் வந்து நீங்க பாப்பீங்களான்னு கேட்பாங்க. நாங்க வந்து லிமிடெட் பேட்ச் தான் வச்சுப்போம். ஒரு செஷன் இருக்குனாக்கா லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சுப்போம். ஸோ அதனால ஆன்லைன்ல தான் இப்போ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஸோ யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதுல இருந்து எது வரைக்கும் என்ன ட்ரைனிங் கொடுப்பீங்க? அது என்ன கிரேடு இருக்கும் அதுக்கு? ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து டிப்ளமா இன் யோகா இருக்கு, சில பேர் சர்டிஃபிகேஷன் மாதிரி எனக்கு வேணும், நான் ஆல்ரெடி வந்து யோகால எல்லாமே எனக்கு தெரியும், பட் எனக்கு பர்டிகுலர் பார்ட் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோகா உமன்ஸோடைய வெல்னஸ் மட்டும் நான் கத்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. சில பேர் எனக்கு வந்து ஸ்கிராச்ல இருந்து எனக்கு யோகானாலே என்னன்னு தெரியாது, ஸோ நான் பேசிக்ல இருந்தே நான் கத்துக்கணும் அப்படின்றவங்களுக்கும் டிப்ளமா இன் யோகா மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுல ஸோ அதுக்கான சர்டிஃபிகேஷனும் நீங்க கொடுத்துருவீங்க? கண்டிப்பா சார், சர்டிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கும். அதுக்கான வேல்யூ என்னவா இருக்கு? அதை வச்சு அவங்க என்ன மாதிரியான வேலைகள் பார்க்கலாம், என்ன மாதிரியான வருமானம் ஈட்டலாம்? ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் தான் சார் நான் சொல்லுவேன். எப்படின்னா யோகா அப்படிங்கறது வந்து இன்னொருத்தவங்களுடைய ஹெல்த்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நான் யோகா கத்துட்டு இன்கம் ஆன் பண்றேன்னு. ஸோ அப்படி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்வேன்னா, இது ஆத்மார்த்தமா கத்துக்கோங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்த் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இது. அதனால நம்ம இதை ஃபுல்லா கத்துக்கிட்டு நாம கொஞ்சம் ட்ரைனிங் ஆகணும். எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நாம டெய்லி யோகா பண்ணணும். நாம கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கிறத கன்சிஸ்டன்சியா நாம டெய்லி பண்ணணும். இப்ப நான் வந்து வெறும் யோகா மட்டும் கத்துக்கிறேன், சர்டிபிகேஷன் என்கிட்ட இருக்கு, நான் இப்ப கத்து தரலாமான்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். எனக்கு அதை பத்தின ஃபுல் நாலேஜ் இருக்கணும், நான் அதை டெய்லி யோகா பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். சோ இதுல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு தான் நீங்க பண்ண முடியும். சோ அது ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம எடுத்த உடனேவே நான் யோகா கத்துட்ட உடனேவே நான் கத்து தரேன் அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாது. நாம டெய்லி நம்ம பண்ணும்பொழுதுதான் எனக்கு என்ன உடல்ல பண்ணுது, எனக்கு என்ன சேஞ்சஸ், எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கேன் உடம்புல அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸா சொல்ல முடியும். உங்ககிட்ட யோகா கத்துக்கிறதுக்கு பிறகு அவங்க அதன் மூலமாக பொருள் ஈட்டணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கான வழிகாட்டல் நீங்க பண்றீங்களா, சர்டிபிகேஷனோட நிக்காம? கண்டிப்பா. அதுக்கப்புறம் நாங்க மேம் சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது, யோகால பிரான்ச்சைசி கொடுக்கறது, சோ இது எல்லாமே நாங்க ஹெல்ப் பண்றோம் சார். சோ அந்த சாம்பியன்ஸ் கீழ எல்லாத்தையுமே கொண்டு வரோம். மேம் இப்ப நீங்க நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நிறைய தேவை இருக்கு, எது வந்து சரியான உணவு எது அப்படிங்கிற டவுட்ஸே நிறைய இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இந்த நியூட்ரிஷனிஸ்ட் தொடர்பான கோர்ஸ் மூலமாக பெண்கள் எப்படி பயனடையலாம்? ஜென்ரலா வந்து சார், இப்ப ஃபுட்டை பத்தின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இப்ப கிரியேட் ஆயிட்டு இருக்கு. பட் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும், அது எந்த டைம்ல சாப்பிடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஆர்கன் கிளாக் தியரினே ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து சைனீஸ் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். ஏன்னா 24 ஹவர்ஸ்ல நம்மளோட ஆர்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கனும் 2 ஹவர்ஸ்ல பீக்ல ஒர்க் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் லங்ஸ் எடுத்தோம்னா ஒரு 3 to 5 அந்த டயத்துல வந்து அது டீடாக்ஸ் ஆயிட்டு இருக்கும். இப்ப லேட் நைட்ல நிறைய பேர் மிட் நைட் பிரியாணி கடைனே நிறைய இருக்கு. சோ நீங்க 1 மணிக்கு ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு 1 ஹவர்ல போய் தூங்கினோம்னா லங்ஸ் எல்லாம் டீடாக்ஸ் பண்ண முடியாது. சோ அது வந்து ஒரு அடுத்த நம்ம ஒரு நோய்க்கு நம்மளே
கதவை திறந்து விடுறோம் நீங்க வாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம இருக்கிறது, எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா நல்லது, இந்த மாதிரி விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. மெயினா வந்து நாங்க மாண்டிசரியிலேயே நியூட்ரிஷன் ஒரு பார்ட் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம ஃபுட்டை கரெக்ட் பண்ணணும். குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் சொல்றதை விட டீச்சர்ஸ் சொல்றதை ரொம்ப ஆவலா கேட்பாங்க. இப்போ நீ இதை பண்ணு அப்படின்னா எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்கம்மா நான் இதை பண்றேன், இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு டீச்சர் மூலியமாவே நம்ம வந்து குழந்தைகளை ரீச் பண்றது நல்லதுங்கிறதுனால மாண்டிசரியிலேயே நாங்க அது ஒரு மெயின் கோர்ஸாவே எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல என்ன மாதிரியான படிநிலைகள் இருக்கு, சர்டிபிகேஷன் ஏதாவது இருக்கா? இதுல வந்து சர்டிபிகேட், சில பேர் சர்டிபிகேட் கோர்ஸ் மட்டும் போதும், நான் எனக்கு மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படிம்பாங்க. சில பேர் டிப்ளமா எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. பட் என்னதான் நம்ம படிச்சாலும் நம்ம ஒரு டயட்டிஷனா போயெல்லாம் உட்காந்து பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம படிக்கிற 6 மாசத்துலயோ 1 மாசத்துலயோ நான் ஒரு டயட்டிஷியன் ஆகலாமா? முதல்ல யோகா மாதிரி தான் இதுவும். முதல்ல நீங்க உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப எனக்கு இருக்கிற டயட்டுக்கு நான் அதே டயட் சார்ட்டை அடுத்தவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஒரு ஃபுட்டு ஒத்துக்கும், அவங்களுக்கு அந்த ஃபுட்டு ஒத்துக்காது. முதல்ல அவங்கள பத்தி நம்ம ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ நம்ம தனியா ஒரு டயட்டிஷியன், நான் இப்ப நியூட்ரிஷன் டயட்டிஷியன் முடிச்சிட்டேன், நான் டயட்டிஷியன் ஆகிறேன் அப்படின்னா அது பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு பேஸ்ல இருந்து கத்துக்கணும். ஆனா நான் டயட்டிஷியன் ஆகிறதுக்கான வழிகாட்டல் நீங்க கொடுப்பீங்க? அது கொடுப்போம். எந்த மாதிரி பண்ணா நீங்க ஒரு ப்ராப்பர் டயட்டிஷியனா ஆக முடியும், யாரோட நீங்க வந்து தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த விஷயம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நாங்க வந்து கைட் பண்ணுவோம். இதை தாண்டி யோகா, நியூட்ரிஷன், இதை தாண்டி வேற என்னென்ன கோர்சஸ்லாம் இதுல கொண்டு வரீங்க? நாங்க வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ட்ரைனராகவும் இருக்கோம் சார். ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்டும் வந்து மாண்டிசரியில எடுத்துட்டு வரோம். ஏன்னா நம்ம வந்து இப்ப ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆர்ட் பண்றதே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் தான். எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஒரு சின்னதா ஒரு ஆர்ட் செய்யும் போது அதுல நமக்கு வந்து ஒரு டெடிகேஷன் வருது, ஒரு கான்சென்ட்ரேஷன் வருது, அது மூலியமா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் சின்ன சின்ன திங்ஸ், அதாவது இப்போ ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்றாங்க, இல்ல வந்து அவங்க வேற ஏதாவது கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போது அவங்க கையாலே எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம டீச்சர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அவங்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சு அவங்களாலே பண்ண முடியும். ஸோ இதை தவிர வந்து ஆர்ட் தெரப்பி இருக்கு, கலர் தெரப்பி இருக்கு, மியூசிக் தெரப்பி இருக்கு. ஸோ ஒரு ஸ்பெஷல் கிட் இருக்காங்க, இல்லை வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஆர்ட் தெரப்பி மூலியமா அவங்களை எப்படி கரெக்ட் பண்றது, கலர் தெரப்பி மூலியமா அவங்களை எப்படி சரி பண்ணி கொண்டு வர முடியும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது தவிர ஸ்பெஷல் கிட்ஸுக்குன்னே அவங்களா எந்த விஷயங்களை பண்ண முடியும், அவங்களால முடிய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இன் ஃபியூச்சர் இப்போ பேரண்ட்ஸ் இருப்பாங்க, கைடன்ஸ் இருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்டுக்கே அது ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு யார் யாருக்கு என்ன முடியும். சில பேர் வந்து ஸ்பெஷல் கிட்டா இருந்தாலும் ஜூட் பேக்ஸ் தைக்கிறவங்களும் இருக்காங்க, ஸோ பேப்பர் பேக்ஸ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான தேவைகளை பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா இந்த ஸ்பெஷல் சைல்ட்ஸ்ன்னு பேசும்போது பெற்றோர்கள் அந்த என்ன மனநிலையை வளர்த்துக்கணும், நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அதை அவங்க எப்படி அதை டீல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல சார் பெற்றோர்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதை வந்து நம்ம குழந்தைய எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து அதை ஹெசிடேட் ஆகாம, ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப அந்த குழந்தைக்கான வழிகாட்டுதல் அடுத்தது என்ன அப்படிங்கறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப அந்த குழந்தைக்கு இப்ப ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, அதுல எக்கோலியான்னு ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தை என்னன்னா நம்ம சொல்றதே திரும்ப திரும்ப சொல்லும். ஸோ அப்ப அந்த குழந்தை சொல்றது திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா அந்த குழந்தைய எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம், பாட்டு சொல்லி கொடுக்கலாம். இப்ப நம்ம சொல்றதை திரும்ப சொல்லும் போது அந்த குழந்தையால பாட முடியும். ஸோ அவங்களோட இதை வந்து கரியரை வந்து பாட்டு மூலியமா எடுத்துட்டு போகலாம். சில குழந்தைங்க அழகா டிராயிங் பண்ணும், அப்போ வந்து அவங்கள வந்து பெயிண்டிங்ல கொண்டு போகலாம். எங்களோட இதுல வந்து இப்ப நாங்க ஒரு ஸ்டால் வச்சிருந்தோம் February 1st. அதுல ஒரு ஸ்பெஷல் கிட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் இங்கிலீஷ்ல வந்து எம்ஃபில் வரைக்கும் முடிச்சு 2 புக் வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம தான் நம்ம குழந்தைக்கு என்ன வருங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான வழிமுறைகளை நம்ம ஆராய்ஞ்சாலே போதும். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க வர ஆசிரியர்கள் என்ன மனநிலையில வரணும்? ஏன்னா கோர்ஸ் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டும் இருந்துட போதாது இல்லையா? போதாது. கண்டிப்பா வந்து நம்ம உள்ள நுழையும் போதே முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும். அப்பதான் உள்ள போய் சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னா ஸ்பெஷல் கிட் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல உள்ள நுழையும் போதே எப்படி வந்து ஒரு டெடிகேஷனா இருக்கணும், ஒரு கடவுளுக்கு நம்ம ஒரு சேவை செய்யறோம்னா எப்படி டெடிகேஷனா இருப்போம், அந்த மாதிரி அந்த குழந்தைய நம்ம குழந்தையா பாவிச்சு நம்ம முதல்ல சொல்லி தரணும். ஹெசிடேட் ஆகக்கூடாது.
ஸோ இந்த குழந்தைக்கு சில குழந்தைங்க உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில குழந்தைங்க ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களை பார்த்தாலே தெரியும். அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களா இருந்தால் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் சொல்லி கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா பொறுமையாக முதல்ல இந்த ஸ்டெப் முடிப்பா. ஸோ அந்த அப்ரிசியேஷன் இருக்கு பாருங்க, அந்த குழந்தைங்களுக்குள்ள வெளியில இருக்கிற மக்களை விட அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற அப்ரிசியேஷன் நிறைய இருக்கு. இப்போ கூட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல கை தட்டுங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லணும் தட்டுங்க தட்டுங்க. பட் அப்படி கிடையாது. அந்த குழந்தைங்க ஒரு விஷயத்த செய்யும் போது ஒருத்தர் செஞ்சு அதை எடுத்து காமிக்கிறாங்கன்னா மொத்த பேரும் கை தட்டுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி அப்ரிசியேஷன் அவங்களை எடுத்துட்டு போக முடியுமோ அதை நம்ம டீல் பண்ணி எடுத்துட்டு போவோம். இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுக்கறதோட இல்லாம அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்களை எடுத்துட்டு போகணும். அப்படிங்கும்போது எங்களோட ஆர்கனைசேஷன் நாங்கள் பண்ணதுன்னா February 1 ஸ்பெஷல் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறதே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தனியா ஸ்டால்ஸ் கொடுத்தோம். ஏன்னா நாங்க வந்து கிளாஸஸ் வந்து நிப்மெண்ட்ல போய் கிளாஸஸ் எடுத்திருக்கோம். அதை தவிர வந்து ஸ்பெஷல் கிட்ஸோட பேரண்ட்ஸ், அவங்க டீச்சர்ஸ், அவங்களுக்குலாம் நாங்க கிளாஸஸ் எடுத்திருக்கோம். எந்த மாதிரி பண்ணா குழந்தைங்களை அடுத்த ஸ்டெப் கொண்டு வரலான்ட்டு. ஸோ அந்த கிளாஸஸ் எடுக்கிறதோட நாங்க நிறுத்துறது கிடையாது. அடுத்தது அவங்களுக்கான வியாபார தளங்களையும் மார்க்கெட்டிங் பிளேஸையும் நாங்க கிரியேட் பண்ணி தரோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாரும் முன் வந்தாங்கன்னா எவ்வளோ பேர் வந்து கல்யாணம் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா பண்றாங்க, நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்டால்ஸ்ன்னு ஒண்ணு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது. ஏன்னா இது வந்து அவங்களை இன்னும் உத்வேகப்படுத்தும். அடுத்தடுத்து அவங்க கிட்ஸ், இப்ப பேரண்ட்ஸுக்கும் அது ஒரு கேள்விக்குறியா இருக்காது. நீங்க முன்னாடி கேட்டீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க முன் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். மேம், இப்போ நீங்க யோகா சொல்லித்தரேன்னு சொன்னீங்களா, எந்த ஏஜ் குரூப்ல இருந்து சொல்லி தரீங்க? எந்த ஏஜ் குரூப்ல இருந்து கத்துக்கலாம்? லேடிஸ் அடல்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஏஜ்லயுமே கத்துக்கலாம் சார். இப்ப என்ன கேட்டா எல்லா ஏஜ்லயுமே யோகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேண்டேட்டரியா எப்படி நம்ம வந்து டெய்லி வந்து பிரஷ் பண்றோம், டெய்லி சோஸ் நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரி யோகா நம்ம வாழ்வியலோட சேர்ந்த ஒரு விஷயம் தான். 24 hours டெய்லி அட்லீஸ்ட் என்ன கேட்டா ஒரு 15 to 30 minutes கண்டிப்பா நீங்க உடலுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த யோகாவினுடைய நோக்கமாக என்ன இருக்கணும்? வெயிட் லாஸ் பண்றதா, இல்ல பிளெக்சிபிளா இருக்கிறதா? என்ன யோகானா எதுக்காக நீங்க கத்துக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க? எல்லாமே சார், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். உடல் சரியில்லைனாலும் மனசு சரி இருக்காது, மனசு சரியில்லைனாலும் உடல் சரி இருக்கு. ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அதுல ஏதாவது சொன்னா எல்லா ஏஜ்லயும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு முதல்ல நம்ம ஸ்கூல்ல இருக்கும் சார். யோகாங்கிறது ஸ்கூல்ல கம்பல்சரி இருக்கும். இப்பயும் நடக்குது. இருந்தாலும் அது எவ்வளவு ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தான். இப்ப டெய்லி குழந்தைங்களை வந்து நம்ம மொபைல் பாக்குறாங்க, டிவி பாக்குறாங்க. இப்ப அந்த ஸ்பெண்ட் பண்ண டைமா பார்த்தானே ஒரு 30 minutes ஏதாவது ஒண்ணு, ஒரு அத்லெட்டிக்ஸ்ல சேர்றது, ஒரு வாக்கிங் போறது, சைக்கிளிங் பண்றது. இப்ப சைக்கிளே யாரும் ஓடுறது கிடையாது, சைக்கிளிங் பண்றது, கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்றது. ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து இப்போ ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்க டியூ டு மொபைல்னால. அதுல ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு மெடிடேஷன்ல உட்கார வைக்கிறது. லங்ஸ் சம்பந்தமான பிரச்சனை பல பேருக்கு இன்னைக்கு இருக்கு. ஸோ ஒரு 10 நிமிஷம் பிராணாயாமா, பிரீத் எக்ஸசைஸ் பண்றது, ஒரு 30 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம உடலுக்கு. நீங்க சொல்லி தர அந்த யோகால மெடிடேஷனும் சேர்ந்து எல்லாமே இருக்கும் சார். கண்டிப்பா எல்லாமே இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னு வரும்போது ஃபுட்டும் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸசைஸ் நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் ஃபுட்டு சரியில்லைன்னா அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கறதுனால அதையும் கேட்கிறேன், இதுல வந்து கம்பைன் பண்ணி சொல்றீங்களா? ஆமா, எங்களோட இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க நியூட்ரிஷன், யோகா, நியூட்ரிஷன் ரெண்டும் சேர்த்து தான் சொல்லி தரோம். ஏன்னா வெயிட் லாஸ்க்கு நியூட்ரிஷன் மட்டும் போதுமானா அது மட்டும் போதாது, யோகா மட்டும் பண்ணலாம்னா அது மட்டும் போதாது. ரெண்டுமே வேணும். உங்களுக்கு சரிவிகித உணவும் வேணும், அதுக்கு தகுந்தாப்புல உடற்பயிற்சியும் வேணும். அது இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியும். அதனால இது ரெண்டுமே நாங்க கொண்டு வரோம். நிறைய பேர் வெயிட் லாஸ் கேக்குறாங்க. நான் யோகா மட்டும் பண்றேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது. இல்ல நான் டயட் வந்து நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன், வெயிட் லாஸ் ஆகாது. ரெண்டு கை சேர்ந்தாதான் ஓசை வரும். அதே மாதிரி ஒரு பக்கம் யோகாவும் பண்ணணும், ஒரு பக்கம் டயட்டும் ஃபாலோ பண்ணும். டயட் மீன்ஸ் இட் டிபெண்ட்ஸ், உங்களுடைய உடல் உழைப்பை பொறுத்து இருக்கு உங்க டயட்டுங்கிறது. ரெண்டும் சேரும் போது அது ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏர்லி டின்னர். நீங்க சொன்ன மாதிரி நைட் 8:30 மேல சாப்பிட்றது, 9 o'clock மேல சாப்பிட்றது, தூங்குறது வந்து 11 o'clock 12 o'clock. இது வந்து நம்மளுடைய பாடியே ஒரு கிளாக் மாதிரி. நம்ம அதை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்ப. ஸோ எஸ்பெஷலி பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட்லாம் வந்து வெப் சீரிஸ் பாக்குறது, இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் நிறைய விஷயங்கள் இப்ப பெண்களுக்கே கூட PCOD, PCOS நிறைய இப்போ என்கிட்ட அவ கிளாஸ் மோஸ்ட்லி வரவங்க எல்லாமே சம்பந்தமா தான் வராங்க. இதுக்கு அடிப்படை காரணமே இதுதான், வாழ்வியல் முறையில் டோட்டலா நம்ம சேஞ்ச் பண்ணதுதான். இங்க நம்ம சரி பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும். சரியான டயட் எது அப்படின்னு நிறைய ஆட்ஸ் வருது, நிறைய பேர் ஒன்னொன்னு சொல்றாங்க. கரெக்டான டயட்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், 2 வேளை சாப்பிடுங்க போதும் உடம்பு குறையும் அப்படின்லாம் சொல்றாங்க. எது கரெக்டான ஒரு டயட்?
ஒருத்தரோட உடம்ப பொறுத்து தான் ஒரு டயட்டும் செட் ஆகும். ஒருத்தருக்கு இன்டர்மீடியட் டயட் வந்து நல்லா ஆயிடுச்சு, அவங்க இழைச்சிட்டாங்கிறதுக்காக நம்மளும் அதே பண்ணோம்னா நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி ஏத்துக்குங்கிறது தெரியாது. ஸோ எதுவுமே நம்ம உடம்ப முதல்ல செக் பண்ணிட்டு தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம இருக்கணும். நாங்க நியூட்ரிஷன் டீச்சர்ஸ் எல்லாம் ஜென்ரலா வந்து மாண்டசரி டீச்சருக்கு நியூட்ரிஷன்ல ஃபர்ஸ்ட் சொல்லி தரதே குழந்தைங்களை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க. ஏன்னா ஒரு கான்சென்ட்ரேஷன் வேணும், அவன் படிக்கணும் இல்ல விளையாடணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற பூஸ்ட், நம்ம கொடுக்குற ஃபியூயலே வந்து நம்ம காலையில கொடுக்குற ஃபுட்டு தான். ஸோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ் டயட்டா கொடுக்குறோமோ அந்த குழந்தையால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ காமனா யாருக்கும் வந்து ஒரு டயட் அப்படின்றது கிடையாது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய உடம்பை பொறுத்து தான் அது. ஓகே. ஸோ இப்போ இந்த குறிப்பாக அந்த யோகா, மெடிடேஷன், ஃபுட் இது எல்லாமே சொல்லும்போது அவங்களுடைய திங்கிங் கேப்பபிலிட்டிஸும் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய மாணவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எடுத்துக்கலாம், படிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற இடத்துல ஒரு தடுமாற்றம் வரும். ஸோ அதுக்கு உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்களோட இதுல வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங்னு ஒன்று இருக்கு. சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு எது வரும் அப்படிங்கறத நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும். இப்ப +2 முடிச்சுட்டு ஒரு குழந்தை வந்து இன்ஜினியரிங் போய் சேர்றாங்க, இல்ல டாக்டர் போய் சேர்றாங்கன்னா பேரண்ட்ஸோட ப்ரெஷர்ல போய் சேரக்கூடாது. முதல்ல அந்த பையனுக்கு என்ன வரும் அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணணும். அவனுக்கு எந்த ஸ்கில் இருக்கு, மேபி அவன் வந்து வேற இதுல கூட இருக்கலாம், ஒரு விஷுவல் அந்த பேசிஸ்லயோ இல்ல வேற எதுலயோ கூட போகலாம். அவனோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கறத முதல்ல பார்க்கணும். எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக நானும் போய் இன்ஜினியரிங் படிக்கிறேன், நானும் போய் டாக்டர் அப்படி படிக்க கூடாது. ஸோ முதல்ல சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங்கிறத எடுத்தோம்னா அது இன்னும் பெட்டரா இருக்கும். இப்ப நம்மளோட பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்கனைசேஷன்ல சின்ன சின்ன கிளாஸஸ்லாம் நிறைய வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ PCOS, PCOD, மெனோபாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த கிளாஸஸ் மட்டுமே அவங்க எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். இப்போ 1 வீக் கோர்ஸ் மாதிரி, 3 days கோர்ஸ் மாதிரி. இப்போ பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்கு. அதாவது இப்போ குழந்தைங்களோட பிஹேவியரை வந்து எந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். எஸ்பெஷலி அது வந்து ஸ்பெஷல் கிட்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் கிட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா அந்த பிஹேவியரை நம்மளால மாடிஃபை பண்ண முடியும், அந்த மாதிரி கிளாஸஸ். இந்த மாதிரி 1 வீக் இப்போ லேர்னிங் டிசபிலிட்டி பேசணும்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி கோர்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி எடுத்து சூட்டபிளா படிச்சுக்கிறாப்புல வச்சிருக்கோம். இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொன்னீங்களா, அதுல என்ன பண்ணுவீங்க? சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டூல் சார், அசஸ்மெண்ட் டூல். எப்படி வந்து லேர்னிங் டிசபிலிட்டிக்கு ஒரு டூல் சொன்னோமோ அந்த மாதிரி இது ஒரு டூல். இந்த டூல்ல வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் தான். அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி அதுக்கு வந்து ரேட்டிங் ஸ்கேல்ஸ் இருக்கும். இந்த ஸ்கேல் பேஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த ஸ்கில் கரெக்டாக இருக்குங்கிறத நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணி சொல்லுவோம். ஸோ இப்போ சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கரியர் கைடன்ஸ்க்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகுமானா கிடையாது. இப்போ சில குழந்தைங்க வந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன் என் குழந்தை படிக்க மாட்டேங்கிறான்னு தெரியல, ஏன் என் குழந்தை ஸ்கூல் போக மாட்டேங்கிறான்னு தெரியல, அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். ஏன்னா அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த டூல்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட இன்டெலிஜென்ஸ் கூட நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் அவங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பேரண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லாம ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு முதல்ல நம்ம கத்துக்கணும். நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து குழந்தைய கைட் பண்ண முடியும். நமக்கே அது தெரியாம படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால யூஸ் இருக்காது. அதுவே தெரியாம நீங்க கொண்டு போய் டியூஷன்ல போடுறது, மேக்ஸ் வரல மேக்ஸ் டியூஷன்ல போடுறது, இதெல்லாம் பண்ணாம முதல்ல ஏன் வரல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட கோர்ஸ் மட்டுமே நம்ம தனியா வச்சிருக்கோம். ஓகே. இதுல ஒரு பாயிண்ட், எப்பொழுதுமே ரூட் காஸ் தான் சார் கண்டுபிடிக்கணும். நம்ம இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாமே மேலாக, இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படி இருக்கக்கூடாது. ரூட் காஸ்ல போய் நம்ம கண்டுபிடிச்சு சரி செய்யணும். அப்பதான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கம்பேர் பண்ணுவாங்க, அந்த குழந்தை இப்படி இருக்கு, நீங்க எப்படி இல்ல அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் கூடவே கூடாது. சோ பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலாஜி அகாடமில எவ்வளவு தூரம் கோர்சஸ் கொடுக்குறாங்க, என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, என்ன கத்து தராங்க, அதனால எப்படி பயனடையலாம் அப்படிங்கறத இவ்வளவு நேரம் நீங்க பாத்திருப்பீங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதே நேரம் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதோட அதை வந்து ஆத்மார்த்தமாக அவங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாலாஜி அகாடமிக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி. நன்றி சார். பெண்களாகிய நம்ம சக்தியின் அவதாரம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சிகளை நீங்க செய்து கொண்டே இருக்கணும். முயற்சி செஞ்சாதான் கண்டிப்பா அது திருவினையாக்கும். ஸோ நாங்க ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல் அகாடமியோட எங்களோட ஃபேமிலியில நீங்களும் இணையலாம். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு திறன் சார்ந்த பயிற்சிகள் என்ன வேணும்னாலும் எங்களை நீங்க அணுகலாம். அதுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியின் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.